ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிமார்ட் ஷாப்பிங் விளாக் தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆவடியிலேயே டிமார்ட் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லி போகவே முடியல. ஒரு வழியாக இன்றைக்கி வந்துட்டோம். உள்ளே என்ட்ரன்ஸ் போகும்போதே ஏன்டா வந்தோன்ற மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நாங்கள் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தோம். அவங்க என்னடானா எல்லா பேக்குமே டேக் பண்ணிட்டாங்க. குழந்தைக்கு பால் தண்ணி எல்லாமே கையில் எடுக்கணுமா ஆயிடுச்சு. கேஷு எல்லாமே கையில் எடுத்துகிட்டு போகணுமா இருந்துச்சு. ஒரு இடத்துல நம்ம பிடிச்சி வாங்கும்போது தேடி எடுக்கும்போது அங்கே கூட்டத்தில் நம்ம கையில் எல்லாத்தையும் வச்சுட்டு குழந்தைய வச்சுட்டு நம்ம வாங்குறது எவ்வளோ ஒரு ரிஸ்க்குங்க. அந்த மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. ஓகேன்னு உள்ளே போனோம். உள்ளே போய் க்ராசரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். க்ராசரிலாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி 2 பேர் 3 பேர் இருக்கலாம் செட் ஆகாதுங்க. இது எல்லாம் கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி 5 பேர் 6 பேருக்கு ஓகே எடுக்கலாம். இது எடுத்தால் கிலோ கணக்கில் தான் எடுக்கணுன்ற மாதிரி கிலோ கணக்கில் பேகும் கவர்ஸும் அங்கேயே வச்சிடுறாங்க. அதை வச்சு நம்ம எடுக்கணுமா இருக்குது. இன்னொன்று இதில் என்ன அப்செட்னா, அவங்க ஆஃபருன்னு கொடுத்துருக்குற பில்லிங் அங்கே ஆஃபருன்னு கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஆனால் பில்லிங்கில் வேறு அமௌண்ட்டுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது முன்னாடி ஆஃபர் போட்டிருக்கிறது அவங்க ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதை பார்த்து தான் இப்போ எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. எனக்கு அப்படி தாங்க பர்சனலாக தோணுது. அங்கே ஆஃபருன்னு நாங்கள் நினச்சது ஒன்று, இங்கே பில்லிங்கில் அவங்க பில் போட்ட அமௌண்ட்டு ஒன்று. அதுக்கப்புறம் நாங்கள் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் வாட்டர் கேன், டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் தான் நான் மெயினாக வாங்குறதுக்கே போனோம். அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு பாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம எடுக்க போனது ஒன்று, நம்ம ஒன்று மட்டுமா எடுத்துகிட்டு வருவோம். அங்கே போனால் நம்ம கண்ணு சும்மா இருக்குமா, பார்க்குற எல்லாத்தையுமே எடுக்க தோணும். அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் எடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது ஆஃபர் டைமில் எடுத்தால் ஓகே. ஆஃபருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நம்ம நார்மல் டேஸில் வந்தால் அதே ஆஃபருன்னு சொல்லி நம்ம ஆஃப் பார்க்குறோம். ஆனால் நம்ம நார்மல் பக்கத்தில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஸ்டோரில் இருக்கிறது தான் அங்கேயும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பல்காக எல்லாம் ஒரே இடத்துல வாங்கணுன்றவங்களுக்கு ஓகேங்க. ஆனால் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் பக்கத்தில் இருக்க லோக்கலில் இருக்கிற ஸ்டோரில் போனால் நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கேட்ட பொருளை அவங்க நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. இது பேக் எல்லாமே நம்மளுக்கு பிரித்து காட்டுவாங்க. இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. நான் ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்தேன். அந்த ஹாட் பாக்ஸ் அவங்களுக்கு பிரித்து காட்ட சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க காட்ட முடியாது, பில்லிங்கில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பில்லிங்கில் இருக்கிற லைன் கூட்டத்தில் நம்ம எதுவுமே செக் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் அங்கே இருக்கிற பொருள் என்ன இருந்தாலும் டேமேஜாக இருந்தாலும் அப்படியே தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் தவிர அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே கூட்டம் ரஷ். அவங்களும் எதுவும் குறை சொல்ல முடியாது. வர கூட்டத்தில் அவங்க எந்த டைமும் டென்ஷனாகவே இருக்காங்க. அவங்கள நம்மக்கிட்ட பேசுகிற விதமே பார்த்திங்கன்னா கோவமாக பேசுகிற மாதிரி இருக்குது. இதே நம்ம லோக்கல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நம்மளை ஃபஸ்ட்டு கவனிப்பாங்க. நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை எடுத்து காட்டுவாங்க. பேக்கும் நல்லா பிரித்து காட்டுவாங்க. அது எதுவுமே நம்ம இங்கே பண்ண முடியாது. அது ஒன்று தாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. நம்ம தேடி போகிற நம்மளை தான் சொல்லிக்கணும். நான் ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைப்பட்டு ஒரு வீடியோவில் பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் தான் போகணுன்னு அங்கே போய் யோசிச்சுட்டேன். அது போகிறவங்க குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போகாதீங்க. குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போனால் அங்கே குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அந்த பொருளெல்லாம் நம்ம தேடி எடுக்கிறதுக்குள்ளே குழந்தைங்களாம் ரொம்பவும் டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா பொருளும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி பில்லிங்க்கு வந்ததுக்கப்புறம் அங்கேயும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. நம்ம பல்காக அமௌண்ட்டு இது பண்ணும்போது நம்ம ஜிபே கேஷ் அந்த மாதிரி மாற்றி தான் கொடுக்க முடியும். அதுலேயும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க பில்லிங்கில். அதனால் அதுவும் எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு. க்யூவில் நிற்கும் போது நம்ம டென்ஷனில் எதை எடுத்து கொடுக்குறது, எதை எடுக்கணும்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் கொடுக்கறதுனால அதுலேயும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் யோசித்தேன், இனிமேல் நம்ம டிமார்ட் பக்கமே வரக்கூடாதுன்னு. என்ன மாதிரி டிமார்ட் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இனிமேல் டிமார்ட் பக்கமே வரமாட்டேன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.